viewers, welcome to It's Me Sayed channel. இன்னி நம்ம என்ன பார்க்க போறோம்னா Unable Doll பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் டு வீடியோ. வாங்க பார்க்கலாம். Unable Doll ஒரு ரியல் ஹாரர் ஸ்டோரி தான். ஒரு ஃபேமிலி ஒரு வீட்ல இருக்கிறாங்க. அந்த வீட்ல இன்னொரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு கிஃப்டா ஒரு டெடியை கொடுக்குறாங்க. அந்த டெடியை ஷெல்ஃபில் வச்சிட்டாங்க அந்த ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன குழந்தைய அவங்க அம்மா குத்தி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆவி அங்கே கிஃப்டாக கொடுத்தாங்க இல்லையா, அந்த டெடிக்குள்ளார நுழைஞ்சிருது. அந்த ஃபேமிலி போயிடுறாங்க. இன்னொரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு குடி இருக்கிறாங்க. அந்த டெடியிலேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட அது ஃப்ரெண்ட்ஸ் ஆக நினைக்குது. அதுக்கப்புறம் போக போக அது தீய சக்தியாகவே மாறிட்டே போகுது. அதுக்கப்புறம் அது நிறைய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அவங்க பயந்துட்டாங்க. அவங்க பயந்து ஒரு பெட்டியில் அந்த டாலை அடைச்சி வச்சுட்டாங்க. இன்னும் ரீசெண்டாக 2025 அந்த பெட்டி அந்த டால் மறைஞ்சு போயிடுச்சு. அதை சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி இன்னும் தகவல் எதுவுமே சொல்லலை. ரீசெண்டாக ஏப்ரல் 29 அந்த Unable Doll திடீர்னு அந்த பெட்டியை அந்த மியூசியமை விட்டு வெளில மறைஞ்சு போயிருந்தது. அதை இன்னும் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கல. இது என்னன்னா காஞ்சூரிங்னு ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. நீங்கள் 2 டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். அவங்க நடத்துறதுல பேசுகிறதையும் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. பாய் கைஸ்.